ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இதிலே வந்து தக்காளி பிசைச்சி நல்லா மசிஞ்சு இதிலே போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த ஜாரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், அப்புறம் வந்து மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு. இது வந்து ஒரு புஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயை போட்டுக்கலாம் கடாயில். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும், ரசம் தானே, அதனால வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக போட்டாவே போதும். இவ்வளோ இருந்தாவே போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன்னு. கடுகு வெடித்து வர்றோடனே பெருங்காயத்தை போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலவும் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, மிளகு சீரகெல்லாம் பூண்டெல்லாம் போட்டு அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டிக்கலாம். நல்லா இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா தாளிச்சிக்கோங்க. என் ரசத்துக்கு எப்போவுமே எண்ணெய் கம்மியாக இருந்தால் தான் ரசம் கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. ஒருத்தர் அதிகமாக போடுவாங்க, ஒருத்தர் கம்மியாக போடுவாங்க. நான் வந்து கம்மியாக போட்டு தான் செய்வேன் ரசத்துக்கு. நல்லா இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். சிம்மில் வச்சு விட்டுடலாம் கொஞ்ச நேரம். சிம்லேயே வந்து தாளிப்பு கொடுத்துறோம். இப்போ உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா ஒரு கிளறிலாம். அப்படியே வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது ரசம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க, பார்க்குறீங்க வீடியோ. நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து அப்போ தான் எனக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வீடியோ அப்போ தான் வரும், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து. ஸோ அதனால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கான் அமுத்துங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் வந்து போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டேன். இப்போ மஞ்சள்தூள் உப்புலாம் போட்டுட்டோம் இல்லைங்களா. தாளிப்பு நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் ரசம் கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, புளியும் தக்காளி, அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஒரு கொதி வந்த உடனே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்ட மாதிரி கொத்தமல்லியை மறந்துட்டேன். ஸோ அதனால கொத்தமல்லி இப்போ தான் போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு கொதி வந்து வரட்டும், அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நுரை வந்துடுச்சு. ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரசத்துக்கு வந்து எறா தொக்கு, அந்த மீன், அந்த மாதிரி நண்டு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அதுவும் இந்த இஃப்தார் சஹாருக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுத்துங்க. ஓகே பாய்.